விஜய்க்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க ஒழுங்கா சொல்லி இந்த மாநாட்டுக்கு விதிமுறை இதனால இந்த விதிமுறையை கடைபிடிக்கிறவன் என்னோட தம்பிகள் என்னோட சொந்தங்கள் மாநாட்டுக்கு வா இல்லைன்னா வராதன்னு சொல்ல உனக்கு துப்பு இருக்கா? கிரீஸ் தடவுறது தலைவர்கிட்ட வரக்கூடாதுன்னு இல்லை இந்த மாதிரி தாவி குதிக்கிறது மரத்தில் ஏறுறது இந்த மாதிரி கிணத்தனமா ஒரு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற கட்சியில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது அந்த கொடி கம்பா அந்த உளுந்து காரில் விழுந்தோம் அந்த காருக்காரன் எப்படி அழுதுட்டு இருந்தான் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. இப்போ இந்த ஆர்வ கோளாறுலாம் இதில் காட்டக்கூடாது. அதனால இந்த மெண்டலுங்களை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஜெயிச்சாலும் மக்களுக்கு பயன் கிடையாது. விஜயை பற்றி எல்லாருக்கும் பேசுறதுக்கு பயம் அப்படி இப்படின்றப்ப சீமான் ஒருத்தன் தான் எந்திரிச்சு வாடா கிளம்பி வாடான்னு கூப்பிடுற மாதிரி தைரியமாக கூப்பிடுறாரு அப்படின்றது. விஜய் பெரிய மெயின் வில்லன்லாம் கிடையாது. வரப்ப தம்பி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தம்பி வரான்னு சொல்லிட்டு இருந்தது இவர் தான். தம்பி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவர் பேசினதுக்கு பிறகு முதல்ல எதிர்த்தாலும் எப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் இந்த கத்தி பேசுறது அப்படின்னு நீ மறைமுகமா சாட ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழர் நம்ம இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் மாநாடு தான் பேசு பொருளாக இருக்குது. சரி, தண்ணீர் பிரச்சனை, கடுமையான வெயில், அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் ரொம்ப அலமோதுறாங்க, அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீமான்ற எதிர்ப்பு குரல் மாநாட்டில் கொஞ்சம் அதிகமாக தென்படுது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ கோடி செலவு பண்ணி அது விஜய் என்னன்னா அவர் முதல்ல அரசியலுக்கு வரப்ப ரசிகர், அவர் சினிமாவில் இருந்தார், ரசிகராக தான் இருப்பாங்க. அந்த ரசிகர்களை அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடுத்த ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும். கட்சின்னு ஒரு கட்டமைப்புன்னு கொண்டு வரப்ப அதை நெருக்கி கொண்டு வரணும். அப்போ ஒரு விதிமுறைகள் போடணும், ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒரு மண்ணு இல்லைன்றதுக்கான அடையாளம் தான் இது. எதுக்கு மாநாடு போடுறாங்க, எதுக்கு முந்தின நாளே கூடணும், குழந்தை குட்டிங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் வர வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியும் வராங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னும் சினிமா மாதிரியே வச்சிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் உனக்கு எவ்வளோ நாளைக்கு பயன்படும்? இல்லை, தாவேக்க தொண்டர்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் நான். அதில் என்னன்றாங்கன்னா, சீமான் ஒழிகன்ற ஒரு கோஷம் போடுறாங்க. அதுதான் எதுக்குன்னா நம்ம கேள்வி கேட்டோம். உன் கொள்கை என்னடா அண்ணன் செஞ்சில கேட்டாரு. உன் கொள்கை என்னன்னா டிவிக்கே வான்னு கத்துற, தளபதின்னு கத்துற, தளபதினு. இதை அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியாதனால ஒழிகன்னு கத்துறாங்க. வேற யாரும் பேசல. குறிப்பா நீங்க அணில் குஞ்சிகள் சொல்லி சீமான் விமர்சனம் பண்ணாரு. அதை என்ன சொல்றாங்கன்னா, அணில் குஞ்சிகளுக்கு 2024 காட்ட போறோம் பாருங்க மாதிரிலாம் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அணில் குஞ்சியோட வரலாறுன்னு நம்ம விசாரிச்சது அண்ணன் சொன்ன பிறகுதான் பிரபலமாகுது. எல்லாருமே அணில் குஞ்சு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இது அவங்க அப்பா ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் அணிலா வேலை செய்வோம் அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு இவங்களுக்கு அணில் குஞ்சுன்ற வார்த்தை பொருந்துது. அது நம்ம பண்ணிட்டு போறாங்க. கூட்டம் அதிகம், நெறிப்படுத்தினா அது வெற்றி அடைஞ்சா நல்லது, நெறிப்படுத்தாம வெற்றி அடைஞ்சாலும் அது என்ன அடைஞ்சாலும் அது மக்களுக்கும். சீமான் விஸ் விஜய்ன்றது ஒரு போர் முற்றியுள்ளது மாதிரி இருக்குல்ல. ஏன்னா திமுக நீங்க இப்போ மென்மையா விமர்சனம் பண்றதாவும், விஜய் பயங்கர டார்கெட் பண்றதாவும் அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுதிட்டு பாக்குறீங்க. டார்கெட்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஐயா அவங்க அண்ணன் இறந்தப்ப சீமானனை போய் சந்திச்சுட்டு வந்தோடனே டார்கெட் இந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சீமான் அண்ணனை பார்த்தீங்க அப்படின்னா சசிகலா சிறையிலேருந்து வந்தப்போ போய் சந்திச்சார், ஓபிஎஸ் மனைவி இறந்தப்போ போய் சந்திச்சார், முந்தானத்தை டிஆர் பாலு மனைவி இறந்தப்போ துக்க வீட்டுக்கு போனார். இது வாடிக்கை. அவர் எல்லா கட்சி, எந்த கட்சி எதிர்கட்சி எதிரியாக இருந்தால் கூட அவங்க துக்கத்தில் பங்கேற்கிறது. இதை ஒரு இதாக வச்சுக்கிட்டு சீமான் ஸ்டாலின் ஐயா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஒன்றும் இல்லை, முதல் மாநாடு விஜய் போட்ட அப்பவே அடுத்த 2ஆம் நாள் நவம்பர் 1ஆம் தேதி எங்கள் தொகுதி பெரம்பூர் தொகுதியில் தான் அண்ணன் பேசினார். பஞ்ச் டைலாக் இல்லடா தம்பி, இது என் நெஞ்சு டைலாக் அப்படின்னாரு. எப்போ தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் இந்த கத்தி பேசுறது அப்படின்னு நீ மறைமுகமாக சாட ஆரம்பிச்சியோ அப்பவே உனக்கு எதிர்ப்பு வந்துருச்சு. இது இன்னைக்கு எதிர்க்குன்னு இல்லை. அவர் வரப்ப தம்பி வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு தம்பி வரான்னு சொல்லிட்டு இருந்தது இவர் தான். தம்பி வந்ததுக்கு அப்புறம் முதல்ல அவர் பேசினதுக்கு பிறகு முதல்ல எதிர்த்தாலும் இவர் தான். தத்துவ ரீதியா கொள்கை ரீதியா நீ திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமும் ஒரு கண்ணுன்னு புரியாம பேசினேன், அதுக்கு ஒரு முதல் எதிர்ப்பு. ரெண்டாவது எல்லாரையும் கேலி செய்யறன்ற பேர்ல அண்ணனையும் கேலி செஞ்சேன். அதனால அது அப்பவே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. வைத்தறிச்சல் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் ஊடகங்கள் சீமான் ஓட் பேங்க் விஜய் காலி பண்ண போறாரு, அதனால வைத்தறிச்சல் நல்லா. இப்ப இதுக்கு சொல்லுங்களேன். இப்போ நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி திமுக வேற எந்த கட்சி அது இது வேல்முருகன் கட்சி போறாங்களே, விஜய் கட்சியில போய் எங்கேயாவது ஒரு போட்டோ ஒரு வீடியோ விஜய் கட்சியில நாம் தமிழர் கட்சி ஒரு 10 பேர் இல்லை 5 பேர் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகியவர்கள் இணைந்தார்கள்னு செய்தி எங்கேயா இல்லை. இப்போ அன்அபிஷியலாகவே நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க.
ஓட்டு ஒரு எலெக்ஷன் வரும்போது ஒரு ஒரு அலையா வந்து ஓட்டு போடுவாங்க. ஆனா வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊடகங்களை காட்டி தான் மாறணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. தன்னளவுலே வந்து ஒரு முடிவெடுத்து கட்சி கூட தெரு தெருவாகவும் வீதி வீதியாகவும் டிஸ்ட்ரிக்டாகவும் மாறுவாங்கல்ல. அப்ப அதெல்லாம் மாற்றம்னு சொல்ல முடியாதா? அது பெரிய அளவுல வராது இல்ல, அதுதான் பெரிய அளவு. நீங்க ஒரு 3000 பேர் 2000 பேர் வந்து ஒரு ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்துட்டு அப்படி ஒரு மாறுறதுக்கும் தன்னோட எந்த அறிவிப்பும் இல்லாம தொண்டர்கள் வந்து எப்படி மாறுவாங்க? இப்ப நாம் தமிழர்ல ஏற்கனவே போட்டவங்க மாறுவாங்கன்ற இல்ல. இப்போ அரசியல் புதுசா வரவங்க போடலாம். அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா அப்படி மாறினதா. ஏன்னா விஜய் இப்ப சீமானோட ஓட் பேங்க் டோட்டலா காலி ஆயிடும் அப்படின்றாங்க. 8.1% நம்ம எல்லாம் பாக்குற வரைக்கும் ஏடிஎம்கே ஓட் பேங்க், டிஎம்கே ஓட் பேங்க், இவர் தனிச்சு நின்றா யாரோட ஓட் பேங்க் காலி ஆகும், கூட்டணி வச்சா திமுக மொத்தமா வர முடியாது, இப்படிதான் கணக்கு போடுறாங்க. எல்லாரோடதும் இந்த ஓட்டு சதவீதத்துல காலியாகும் தான். ஒட்டு மொத்தமா காலியாகும்னா யாரும் மூளை இல்லாமலாம் கிடையாது. இல்ல, மெயினா வந்து சீமான் தான் அடி வாங்குவாருன்ற மாதிரி அப்படி ஒண்ணு. அதுக்கான எவிடன்ஸ் தான் கேட்கறோம்ல. நாம் இப்ப மத்த கட்சிக்கு போறாங்க. இப்ப ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாரு, கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்கிறாரு, பாஜக அது மெயின் கட்சியில இருக்க முக்கிய பிரமுகர்கள். இல்ல கட்சி 200 பேரு 100 பேரு 30 பேர்னு போய் இணையறாங்கல்ல. இப்படி அப்படி ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு ஆதாரம் கூட இல்லையே. நீங்க சொல்றது புரியுது. ஊர்ல மாத்தி போடுறவன் இல்ல எங்கிட்ட இருக்கிறவங்க அது 1-2 பேர் இருக்கலாம். ரொம்ப எல்லாத்துலயும் இருக்கலாம். விஜய் கட்சியில விஜய் ரசிகரா இருந்தா கூட நாம் தமிழர் ஆதரவாளராக கூட இருப்பாங்க. அரசியல்னு வரப்ப விஜய் வந்து வெறும் சினிமா தான் அப்படின்னு சொல்ற ஆளும் இருக்கிறாங்கல்ல. இல்ல, அது கணிசம் தான். இப்போ மாறினது அதிகபட்சம் இல்ல உங்களோட. இல்ல, நீங்க ரொம்ப துருவி கேட்டீங்கன்னா நம்ம சொல்ற அரசியல் பாடம் விஜய்க்கு அது வந்துட வேணாம். சரியா? வாக்காளர் பட்டியல் அரசியல் இருக்கு. இந்த திராவிட கட்சி என்னென்ன பண்ணணும்னு இப்ப மோடி வந்து வடநாட்டுக்காரர்களை திணிக்க உள்ள நுழைக்கிறதுக்கு எல்லா மாநிலத்திலையும், பீகார்லயும் ஒரு சேட்டை நடந்துக்கு, தமிழ்நாட்டிலையும் நடத்துறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி சேட்டைகள், பேர் நீக்கல், எடுத்தல், இந்த மாதிரி பல வேலைகள் இருக்கு. பூத் ஏஜென்ட், வேட்பாளர் அறிவிப்பு. நாம் தமிழர் கட்சின்னு எடுத்துக்கிட்டாலே இல்லை திமுகன்னு எடுத்துக்கிட்டாலே போன உள்ளாட்சி தேர்தலில் எங்கள் வட்டத்தில் பக்கத்து 2-3 வட்டத்தில் வந்து திமுக வேட்பாளர் ரொம்ப டஃப். கடைசி நேரத்தை வரைக்கும் அறிவிக்கல. சென்னை முழுக்க அறிவிச்சிட்டாங்க, அறிவிக்கல. அப்போ ஒருத்தர் அறிவிச்சோன்னு இன்னொரு வேட்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணார். இன்னொரு வேட்பாளர் இல்லை, அதே வட்டத்துக்கு இன்னும் வேட்புமனு தாக்கல் பண்ணவர் கட்சிக்குள்ள. தம்பி நீ நின்று தான் நம்ம வேலை செய்யலாம் தம்பி, எனக்கு எதிராக இருக்கவனுக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னாரு. திமுகவில் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வட்டத்தில் கவுன்சிலருக்கு 2 பேரும் போட்டி, அதில் ஒருத்தர் நின்றுட்டாரு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னு கடைசி நேரத்தில் இன்னொருத்தர் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எனக்கு ஃபோன் பண்ணி நீ உன் கட்சி சார்பாக நீ நின்றுருந்தீங்கன்னா நான் உனக்காக வேலை செய்வேன் தம்பின்னு சொல்கிறார். அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்க கட்சியிலேயே இப்படி இருக்கு அப்படின்னா கிரீஸ் தடவுறது, தலைவர்கிட்ட வரக்கூடாதுன்னு, இல்லை இந்த மாதிரி தாவி குதிக்கிறது, மரத்தில் ஏறுறது, இந்த மாதிரி கிணத்தனமாக ஒரு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற கட்சியில் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. சொல்லி அவங்களுக்கு அறிவுன்னு இல்லை, அதை ஏதாவது 4 பேர் சொல்லி இவங்க வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போகணும்னு யோசிக்கிறேன். இல்லை, இப்போ வைத்தறிச்சல் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம், அப்படி மாறலை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சீமானோட ஓட் பேங்க் இன்னும் இருக்குதா சாலிட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் சீமான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜய் தான் டார்கெட் பண்ணி விமர்சனம் பண்ணி இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து டிவியில் வந்து அவர் மரத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த போட்டோம். மரங்களின் மாநாடு. சரியா? செஞ்சி கோட்டை, கோனேரி கோன், இது வந்து தமிழங்கட்டின கோட்டை, இது எப்படி வந்து கோட்டை, இது மராட்டியோட இராணுவ படைன்னு சொல்லி எப்படி யுனெஸ்கோ அறிவிக்கலாம், தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசு என்னடா போட்டு பிடுங்குனீங்க அப்படின்னு கேட்டது ஒன்று. இது போன்று மாடுகளின் மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு போட்டார். அந்த மாடுங்க கூட ஏதோ சினிமா விமர்சகர் ஒருத்தர் சொன்னார், சீமான் மாநாடு போட்டால் மாடு கூட அமைதியாக இருக்குது, இவங்க போடுற மாநாடை பார்த்தா மனுஷங்க பாவம் எத்தனை உயிர் போகும் போகணும்னு தெரியாத மாதிரி இருக்கு. இது போல தொடர்ச்சியாக மாநாடுகள். இப்போ அடுத்து 23ஆம் தேதி இந்த வடநாட்டு ஆக்கிரமிப்பு, வடநாட்டிலேருந்து வந்து நம்ம மக்கள் ஆக்கிரமிப்பு, அதுக்காக அதை கண்டித்து நம்மளோட இயற்கை வளம் போகுது, மனித வளம் போகுது அப்படின்றதுக்கு மாநாடு. அடுத்தது இந்த மாதம் 30ஆம் தேதி மரங்களின் மாநாடு திருத்தணியில். இது போன்று வரிசையாக நம்ம இதை தான் போயிட்டுருக்கோம். போகிற போக்கில் ஒரு நாளைக்கு 10-15 பத்திரிகையாளர் சந்திப்பில் நேர்காணலில் பேசுகிறப்ப சொல்கிற ஒரு 2 வார்த்தைகள். அதனால் விஜய் பெரிய மெயின் வில்லன்லாம் கிடையாது. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு, விஜயை பற்றி எல்லாருக்கும் பேசுறதுக்கு பயம் அப்படி இப்படின்றப்ப சீமான் ஒருத்தன் தான் எந்திரிச்சு வாடா கிளம்பி வாடான்னு கூப்பிடுற மாதிரி தைரியமாக கூப்பிட்றாரு அப்படின்றது. அது அப்படி தான் நம்ம பார்க்கணும் அரசியலில். இன்னும் வந்துட்டு நீ வந்து நான் வந்தால் கூட்டம் வந்துடும், நான் வந்தால் வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள்லாம் போராடினாங்க, நீ அவங்கள கூப்பிட்டு பார்த்து சரி நீ எந்த கூட்டம், இன்னும் அந்த பன்னி கூட்டம் எதுக்கு? பன்னியை புலியா மாற்று இல்லை பூனையா மாற்று. நீனா அப்போ நீ அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீ வந்தால் கூட்டம் வந்துடும், முதலமைச்சர் வந்தால் அது வந்துடும், இல்லை நீ எதிர்கட்சி தலைவர் ஆனா, நீ இல்லை ஒரு எம்எல்ஏ வேணா தொகுதிக்குள்ளே போனால் இது வந்துடும். எப்போ தான் மாறுறது? சினிமாக்காரங்களை அப்படியே அந்த முட்டாளுங்களாவே வச்சுருந்தா என்ன பண்ணுறது? இந்த மாநாட்டுக்கு விதிமுறை, இதனால் இந்த விதிமுறையை கடைபிடிக்கிறவன் என்னோட தம்பிகள், என்னோட சொந்தங்கள், மாநாட்டுக்கு வா, இல்லைனா வராதன்னு சொல்ல உனக்கு துப்பு இருக்கா? அவங்களெல்லாம் குழந்தை குட்டியோட வந்துட்டு பொம்பளைங்களாம் வந்துட்டு தெய்வமே கிரீஸ் தடவுறாங்க. அது பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏறி உளுந்தாங்கன்னு என்னத்துக்காகும்?
அவர் வரப்ப நடுவில் வரப்ப எப்படி கட்டாயம் ஏறுவாங்க சினிமா மாயால் இருக்கிறவங்களாம். அதில் என்னத்துக்காக யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கொலால தண்ணி வரலன்றீங்க, அவ்வளோ தூரம் செலவு பண்ணி போட்டாங்கன்னு 5 லட்சம் தண்ணி கேன் அடுக்குனாங்கன்றாங்க. அப்போ இது வந்து எதை காட்டுற? கூட்டத்தை காட்டுனா ஜெயிச்சிடலாம். கூட்டம் என்ன மாதிரி கூட்டம் இருக்குல்ல. இப்போ அண்ணா செத்தப்ப கூடின கூட்டம், காமராஜர் செத்தப்ப கூடின கூட்டம், இல்லை கலைஞருக்கு கூப்பிட்டப்ப அவரோட பேச்சு மொழியை பார்க்கறதுக்கு கூடின கூட்டம், வைகோ பேசுகிறப்ப கூடின கூட்டம், திருமாவளவன் பேசுகிறப்ப கூடின கூட்டம், அது வேற. அது அந்த பேச்சு, அந்த மொழி ஆற்றல், கொள்கை கூட்டம்ன்றீங்க. அது கொள்கை கூட்டம் இப்போ இருக்கிற வரல. தொடக்க காலத்தில் கருணாநிதி ஐயாக்கு எதுக்கு கூட்டம் வந்துச்சு? எதுக்கு கூட்டம் வந்துச்சு? அவரோட பேச்சாற்றல், அவரோட மொழி அறிவு. வைகோ ஐயா வரலாற்று அறிவு, அவரோட ஆற்றல். திருமாவளவன் எல்லாம். இப்போ அவங்க கூட்டணி அரசியல், இப்போ தூய்மை பணியாளர்களை நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னு எவ்வளோ ஆர்வமாக சொன்னார் பாருங்க. இவங்களுக்கு கொடுக்குற வாங்குற 2-3 சீட்டுக்கு அவன் சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறான். அதனால் இப்போ இருக்க பிள்ளை பரிசையில் கொடுங்க. அவங்களுக்கு ஒரு அந்த பேச்சுக்காக வர கூட்டம், அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குது. இங்கே ஒன்றுமே இல்லை, சினிமா கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தை எப்படி மாற்றுவேன்? நீங்கள் தொடர்ச்சியாக வந்து மரங்களுக்கு மாநாடு, நீங்கள் சொன்னீங்க மரங்களுக்கு மாநாடு, அப்புறம் காத்துக்கு மாடு, இப்படி மாட்டுக்கு மாநாடுன்ற மாதிரிலாம் வைக்கிறீங்க. இது ஏன் இந்த ஸ்டாண்ட் இப்போ ஏன் வைக்கணும்? அப்போ விஜய் வந்து வளர்றதவ நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக தான் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஜயவே நீங்கள் நினைக்கிறீங்க? திமுகவை சொல்லுங்க. விஜயவே ஏன் நினைக்கிறீங்க நீங்கள்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விஜய்க்காகலாம் நம்ம எதுவுமே பண்ணல. இப்போ அந்த கருத்தை எழுது அவங்க வந்து தொடர்ச்சி செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. செஞ்சி கூட்டத்தில் பேசுனது அதோட எதிர்வினை, அவ்வளோதான். ஒரு 4 நாள் இடைவேளை. செஞ்சி கூட்டத்தில் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுனது, அதுக்கு எதிர்வினை. இவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியல, கடந்து கத்துறாங்க. மற்றபடி ஒன்றுமே இல்லையே விஜய். சரி, அப்படியே நீங்கள் அப்படியே ஒன்று பக்கம் இல்லை அலை இல்லைனாலையும் ஏன் குறிப்பாக போயிட்டு அந்த மாநாட்டு திடலில் சீமானுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பணும்? சீமான் ஒளிக ஒளிக அப்புறம் கட்சியோட ஏதோ வழிகாட்டுதலா இருக்குமா? ஏன் அவங்க கட்சி திமுக ஒளிகன்னு சொல்லலாம், இல்ல அதிமுக பாஜகன்னு சொல்லலாம். ஆனா சீமானுக்கு டார்கெட் பண்றதுக்கு அதுதான் இந்த இதுக்கு பதில் சொல்ல தெரியல அவங்களுக்கு. அது அவங்க கட்சி தலைமை தான் யோசிக்கணும். இவ்வளவு கோடி நீங்க விமர்சனம் பண்றது திமுக அதிமுக பாஜக விட நீங்க விமர்சனம் பண்றது அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்குமா? அப்படி ஒரு பார்க்கலாமா? அவங்களுக்கு விமர்சனம் இல்லைங்க, அரசியலே தெரியலங்க அவங்களுக்கு. விஜய்க்கே தெரியல, இவங்களுக்கு என்ன தெரியுது? இவங்க என்ன அரசியல் படுத்திருக்கிறாங்க? இப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தப்ப எல்லா கட்சிக்காரங்களும் போனாங்க, திமுக அதிமுக தவிர. ஏன்னா எடப்பாடி தான் வந்து 11 மண்டலங்களை வந்து தனியாருக்கு கொடுத்தார். அப்போ இவங்க எல்லாம் போனாங்க. போனப்போ பார்த்தீங்கன்னா விஜய் கட்சிக்காரன் எவனா வந்தானா? சென்னையில் யாராவது வந்து ஆதரவு கொடுத்தானா? இவங்க போய் விஜயை பார்க்கணும்னு போனாங்க. இல்லை, லயலோமணி நிர்மல்குமார் ராதவ் அர்ஜுன் இவங்களாம் அங்கே போனாங்க, ஸ்பாட்டுக்கு போனாங்க. எங்கள் சென்னைக்கு வந்தாங்களா? அந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு போனாங்க. சொல்கிற மாதிரி 1-2 தான். மக்கள் கூட்டத்தை அரசியல் படுத்தணும், எல்லாம் பண்ணணும். அரசியல் படுத்தாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கூட்டத்தை காமிச்சு ஓட்டு வரலாம்னு பார்க்குறீங்க. ஒரு கட்சியை நான் இருக்குன்னா ஒரு எப்படி அரசியல் படுத்தணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏங்க சினிமாலேருந்து வராங்கங்க. சினிமாவில் அவர் ஒரு நடிகராக இருக்கிறாருங்க, இன்னைக்கு தலைவர்னு சொல்லிக்கிறாருங்க. அப்போ நெறிப்படுத்தணுங்க, விதிமுறை தாங்க. இல்லை, சீமான் சினிமால தான் வந்ததா ஒரு பார்வை. ஆமா, இந்த மாதிரி ஹீரோ பல படங்கள் பல கோடி வருமானம் 2-3 படம் இயக்கிருப்பாரா, இல்ல 10 படம் இயக்கிருப்பாரு. எப்படி அரசியல் அவர் படுத்தினாரு? இவர் ஏன் இதுக்கு என்ன வேறுபாடு? இப்ப கேட்டீங்களா, இது சரியான கேள்வி. அவர் அரசியல் படுத்தினாருன்னா அவர் இயக்க அரசியல்ல வந்தார். வெறும் சினிமாக்காரன் மட்டும் கிடையாது, திராவிட இயக்கங்கள்ல அவர் இருந்தார். இருக்கிறப்ப பகுத்தறிவு அரசியல் என்ற பேர்ல ஆர்டிக கொள்கையை பேசிட்டு இருந்தார். அதுக்கு நடுவில் வந்து ஈழ பிரச்சனை, விடுதலை புலி பிரச்சனை, அங்கே பக்கத்து நாட்டு பிரச்சனையும் பேசிட்டு இருந்தார். அப்படி பேசி 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 ஒரு பக்கம் சினிமாவில் இருந்தாலும் அது இயக்குனர். ஒன்றும் பெரிய அளவில் நடிகர், பெரிய மாயை மயக்கிற அளவுக்குலாம் அவரெல்லாம் ஒன்றும் இல்லை, நடிகர்லாம் கிடையாது, இயக்குனர் தான். அப்படி இருந்து வரப்போ இந்த ஈழத்தில் பிரச்சனை நடந்து அங்கே இத்தனை லட்சம் பேர் செத்தப்ப அங்கேருந்து வந்து அந்த பேச ஆள் இல்லை. வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ்ன்ற மாதிரி எந்த ஒரு ஊடகமும் மாநாட மயிலாட போட்ட கருணாநிதி, வேற என்ன ரஞ்சிதாவையும் நித்யானந்தா வீடியோவை போட்ட சன் டிவி, இதை தான் போட்டு கலைஞர் டிவி சன் டிவிலாம் போட்டுருந்தாங்க. இப்போ யாரும் பேசாததை பேசி சிறைப்பட்டு போராடி பல பேரை ஒருங்கிணைச்சி கட்டமைப்பு பண்ணி வந்தது. இது சினிமாலேருந்து சாஃப்டாக வரீங்க, சரி அரசியல் பண்ணணும்னு வரீங்க. அப்படின்றப்ப அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் யார் தலைவர்னு சொன்னீங்க? அம்பேத்கர், பெரியார் ஐயா, வேலுநாச்சியார், அப்புறம் இன்னொன்று காமராஜர், இன்னொரு அம்மா பேர் நம்ம பெரிய திராவிட இயக்கம்மா அஞ்சலை அம்மாள். இந்த 5 பேரை பற்றி வாழ்க்கை வரலாறு கட்சியில் இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? அவங்க கட்சியில் எல்லா கட்சியிலும் அப்படி சாத்தியம் இல்லை. கட்சினா ஆதவர்ஜனாவே இருக்கட்டுமே, அவர் தத்தகா புத்தகான்னு பேசுறாரு. அவர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் 5 நிமிஷத்துக்கு மேலே அவர்கிட்டயே அம்பேத்கரை பற்றி ஒரு 10 நிமிஷம், புஷி ஆனந்த் கிட்ட அஞ்சல் அம்மாவை பற்றி ஒரு 10 நிமிஷம், வேலுநாச்சியாரை பற்றி, விஜய் விடுங்க, விஜய்க்கு தெரியாதே வச்சுப்போமே, அவர் 4 பேர் சொல்றாங்க, தெரிஞ்சாலும் தெரியாது. அது யாரோ சொல்றாங்க, எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் வருது அவருக்கு, அதை கேட்டு செய்கிறார். அதனால அரசியல் படுத்திட்டாங்க அப்படின்னா எல்லாம் பெண்கள் கிளம்பிட்டாங்க. இப்போ இத்தனை பெண்களை கூட்டத்தில் காட்டுறாரு. யாராவது ஒருத்தங்க தொலைக்காட்சி நேர்காணல்லையோ இல்லை இந்த மாதிரி யூடியூப்லேயோ இல்லை வேற ஏதாவது எதிர்கருத்தியலோட விவாதம் பண்ணுறதுலையோ அவங்க சொந்த கருத்து கட்சியோட கருத்தை சொல்கிறதுலையோ யாராவது இருக்கிறாங்களா? ரசிகர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் அது வந்து
நீ சொல்கிற மாதிரி ஓட்டு அரசியலுக்கு இது ஓட்டு எண்ணிக்கை வேணால் அதிகமாக வரலாம், அது ஜெயிக்குதோ தோக்குதோ எதுக்கும் பயன் இல்லைண்ணா. ஜெயிச்சாலும் தோத்தாலும் பயன் இல்லை. ஒருவேளை இம்பாக்ட் ஏற்படுத்தாதுன்றது தான் உங்களோட ஆழமான அது கருத்து. இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ கமலஹாசன் நின்றார், அவருக்கும் இவருக்கும் வேறுபாடு. கமல் வந்து எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணார். எங்கள் இப்போ வட சென்னையில் பார்த்தீங்கன்னா மௌரியான்னு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் வந்து வேட்பாளர். கமல் வந்து கட்சி கட்டமைப்புன்னு பெருசாக இல்லைன்னா கூட அவர் அந்த அவுட் சோர்ஸ் பண்ணி வெளியிலேருந்து ஆள் சகாயம் ஐஏஎஸ் இல்லை இந்த வெளியிலேருந்து அந்த மாதிரி பெரிய பெரிய நல்ல ரிசோர்ஸாக எடுத்து நம்ம நிப்பாட்டுவோம். இவர் யாரை நிப்பாட்ட போகிறாரு, இவர் எப்படி நிற்க போகிறாரு, அவுட் சோர்ஸ் பண்ணுறாரா இல்லை இன்சோர்ஸ் இந்த மாதிரி ரசிக குஞ்சுகளே நிப்பாட்ட போகிறாரா, என்ன நடக்குதுன்னு தெரிலல்ல. இதுக்கே வந்து வெளியே 40 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க, கூலி இவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு கத்துறவங்க அவங்க தொகுதியில் ஒருத்தர் வேட்பாளராக போட்டால் எல்லாரும் ஏற்றுக்குவானா? ஒரு பெண் வேட்பாளராக போட்டால் ஏற்றுக்குவானா? இல்லை ஒரு திருநங்கையை வேட்பாளராக போட்டால் கட்சிக்காரன் ஏற்றுக்குவானா? சும்மா விஜய்னு ஒரு கூட்டம் போடுவாங்க. திருநங்கைகளுக்குன்னு சங்கம்லாம் வச்சிருக்காங்களே, அவங்களுக்கும் தனி பிரதிநிதித்துவம் வேணும். இல்லை வேட்பாளராக போட்டால் கூட சேர்ந்து வேலை செய்வாங்களா? அந்த மனப்பக்குவம் இருக்கா? அப்படி இருக்கா திருநங்கைலாம்? 2016 ஜெயலலிதா எதிர்த்து ஆர்கே நகரில் நிப்பாட்டினாரு. சொன்னார் பெருநங்கையை எதிர்த்து திருநங்கை நிப்பாட்டுறேன்னு சொல்லி தான் நிப்பாட்டினாங்க. அது ஒருத்தவங்க வந்தாங்க தேவின்றவங்க, இப்போ தொடர்ச்சி ஆள் இருந்தால் நம்ம நிப்பாட்டுவாங்க. அப்போது இது போன்ற ஆட்கள்லாம் நிப்பாட்டுறப்ப அது அந்த மக்கள் ஏற்றுக்குதா? இப்போ சீமான் அரசியல் படுத்தினார் அப்படின்னா 2016 கடலூரில் வேட்பாளர் அறிவிக்கிறார். 234 பேரையும் மேடையில் உட்கார வச்சு அறிவிக்கிறார். இது வரைக்கும் என்னென்னமோ கெட்ட வார்த்தைகளில் கொச்சையில் தான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பாலினம் மாறினவங்கள நம்ம சொல்லிட்டு இருப்போம். சமுதாயம் முதல்ல அரசியலில் ஒரு புரட்சியாளர் சீமான் அறிவிக்கிறான், என்னுடைய சகோதரி திருநங்கை தேவி அவர்கள் பெருநங்கையை எதிர்த்து திருநங்கைன்னு அறிவிக்கிறான். எதிர்க்க குறைஞ்சது எதிர்கட்சி கணக்கு படி 5000 பேர் இருந்தாலும் 5000 பேர் எந்திரிச்சு கைத்தட்டினாங்க. அவங்களுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி நானும் உட்காந்துருந்தேன் வேட்பாளர் பேர் ஒரு எனக்கு அப்படி உள்ள புல் அரிக்குது. இதுதான புரட்சின்னு இந்த மாதிரி கிரீஸ் தடவுறது இந்த மாதிரி தடவுறலாம் இல்லை, உண்மைங்க. அது நான் எனக்கு இப்போ சொல்கிறப்ப எனக்கு புல் அரிக்குதுங்க. ஏன்னா அப்படி சொன்ன சமுதாயம் தானே இன்னும் ஓரம் கட்டி இன்னும் கேவலமாக பார்க்குற சமுதாயம். ஒருத்தன் வேட்பாளராக அறிவிக்கிறாரு, எல்லாம் கைத்தட்டுறாங்க. இந்த ஒரு 10 நிமிஷம் அந்த அப்ளாஸ் அந்த ஓவேஷன் அவங்களாம் கைத்தட்டுனது அதுதான் புரட்சி. அந்த மாதிரி விஜய் வந்தாருன்னா பாராட்டலாம், வாழ்த்தலாம். நாங்கள் தோற்று அவங்க ஜெயிச்சாலும் அவங்களுக்கு வழிவிடலாம். நம்ம வேற இவரோட அணுகுமுறையில் வேற எப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா இவர் அரசியல் வந்த பின்னாடி போன மாநாடு இந்த மாநாடு அதில் நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இது எது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்? விஜய்க்கு அரசியல் ரீதியாக இளைஞர்களை வந்து திசை மாற்றுமா? இல்லை அரசியல் ரீதியாக வளர மாட்டாங்களா? இல்லை விஜய் ஒரு சீரழிக்கு போகுமா? அப்படி ஏதோ பார்வை இருக்கா? இல்லை சீரழிப்பு தான் இப்போ இந்த கூட்டத்திலே தெரிஞ்சிருது. விஜய்க்கு அரசியல் சொல்லிக் கொடுக்குறவங்க ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும், ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த இவ்வளோ ரசிகர் கூட்டம் இருக்குது, பொறுப்பாளர் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பிரச்சனை எல்லா இடத்துலையும் வரும், காசு வாங்கிட்டு போடுறாங்கன்ற பிரச்சனை வருது. கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது, பொறுப்பாளர்கள்ட்ட பேசுறது, இந்தந்த நம்ம இவ்வளோ கொள்கை தலைவர்கள் எடுத்துருக்குறோம், நம்ம கொள்கையை தாண்டா, கொள்கை பிடிச்சவன் இரு, ரசிகனாக இருக்கவன் கட்சி விட்டு வெளியே போகணும் கூட உருப்படியாக சொல்லலாம். அப்புறம் ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணுறப்ப தான் ஒரு என்ன சொல்ல ஒரு நெறிப்படுத்துறப்ப தான் மெருகூட்டுறப்ப தான் நெறிப்படுத்துறப்ப தான் உண்மையான கூட்டம் என்ன, அது நம்மளுக்கு கூட நின்று உழைக்குமா போராடுமான்னு தெரியும். அவரே ஸ்ட்ரீம் லைன்ல இருக்கிறாரா, அவரே நெறிப்பட்டு இருக்கிறாரான்றதே தெரியல. இவரை நம்பி போற இளைஞர்களோட எதிர்காலம் எப்படியா? சினிமா தானே எதிர்பார்க்க. ஏன்னா பாத்தீங்கன்னா போயிட்டு தானே இருக்கட்டும், சேரை ஓடிக்கிறதா இருக்கட்டும், இப்போ அங்கேயே பாருங்க ஒரு ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே குடிக்கிறதா இருக்கு, ஊடகங்கள்லாம் காட்டுறாங்க. இது ஆபத்தான் நினைக்கிறீங்களா இல்லை இது ஒரு வகையான அரசியல் தான் நினைக்கிறீங்க? இது வந்து என்னோட மனசுல படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தோல்வி இல்லை ஒரு தோல்வி இல்லை பெரிய லெவலில் அவங்க எதிர்பார்த்த லெவலில் முதலமைச்சர் கிடைக்கல அப்படின்னா அவர் அந்த பிஸ்னஸ் டவுன் மாதிரி இறங்கிட்டாருன்னா இந்த கூட்டம் புஷ்ஷுன்னு போயிடும், அவ்வளோதான். இல்லை நேற்று வந்து அந்த கொடிக்கம்பம் அருந்து உளுந்து காரில் விழுந்தோன்னா அந்த காருக்காரன் எப்படி அழுதுட்டு இருந்தான் எங்க அது பணி அந்த வேலை செய்கிறவங்க செய்யணும். அங்கே நின்றதை பார்த்தா எல்லாம் டிஷர்ட் மாட்டிட்டு நிற்கிறான், எல்லாம் கட்சிக்காரன் மாதிரி இருக்கிறான். கட்சிக்காரன் எப்படிங்க அவ்வளோ பெரிய கம்பத்தை போட்டு மாட்ட முடியும்? அது நட்டை கழட்டிட்டு மாட்டிட்டு தான் நட்டை திருவணும் போல். அது என்ன பண்ணாங்கன்னே தெரில. அப்போ இந்த ஆர்வ கோளாறுலாம் இதில் காட்டக்கூடாது நம்ம. அதனால் இந்த மென்டலுங்களை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே ஜெயித்தாலும் பெரிய லெவலில் ஓட்டு வந்தாலும் சீட்டு வந்தாலும் மக்களுக்கு பயன் கிடையாது. 2026 இந்த மாநாடுகள் பிரதிபலிக்குமா மக்கள் மத்தியில்? பிரதிபலிக்கணும். இவங்க கூட்டம் இருக்குல்ல, எல்லாம் தலைக்கணக்கு தானே பார்க்கணும் நம்ம. ஓட்டுன்னு பார்க்குறப்ப தலைக்கணக்கு, தலை அதிகம் அவங்களுக்கு அதிகம். அதில் எத்தனை பேருக்கு ஓட்டு, எத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க, அது தேர்தலில் அவங்க எப்படி அரசியலில் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். விஜய் சீமானுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட பாதிப்பு வந்து எல்லாருக்குமே இருக்கும், எல்லா கட்சிக்குமே இருக்கும். நாம் தமிழருக்கு நாங்கள் படிப்படியாக நாங்கள் கற்றுக்குட்டி தானே படிப்படியாக தானே வந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன பெரிய லெவலில் பாதிப்பு வரப்போகுது? பெரிய கட்சி தான் அவனுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், கூட்டணி கட்சி, பெட்டி டீலிங்கு, எடப்பாடிக்கு பிஜேபி என்ன சொல்லுது, எல்லாம் இப்போ அன்புமணி இங்கே வருவாரா அங்கே போவாரா, பிரேமலதா இங்கே வருமா அங்கே போகுமா, அந்த டென்ஷனில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வீழ்ச்சி அடைஞ்சாதான் ஓட்டு குறைஞ்சாதான் அது பெருமளவில் போய் பாதிப்பு ஏற்படுத்துமே வெளியே. இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வந்தால் நல்லது, ஆனால் சீமான் சொன்ன மாதிரி வந்தால் நல்லது, வராட்டினா உனக்கு தான் கெட்டது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பல்வேறு தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு சந்திப்பு. நன்றி.